3.5 மாசத்துக்கு மேல ஆகுது. வீடு எப்படி இருக்கோ? வா 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 வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா பசிக்குமா? கொஞ்சம் ரொம்ப பொறுடா. லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நாளா வீட்ல இல்ல. வீடு எப்படி ஆயிடுச்சு பாரு. நீ போய் பாலும் பிரெட்டும் வாங்கிட்டு வா. குழந்தை பசிக்குதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ சமைச்சா லேட் ஆயிடும். கிளம்பு, அண்ணாச்சி கடை மூடிட போறா. சரி. ஓ, நானும் வரேன்பா. இவன் எதுக்கு? சரி நான் பார்த்துக்கிறேன் பத்திரமா. சரி பத்ரம். சீக்கிரமா போப்பா, சுப்பிரமணிய பார்க்கலாம். அப்ப பார்த்துட்டு கடைக்கு போகலாம். இங்கே தான் சுப்பிரமணி இருக்கான். சின்ன தம்பிண்ணே. சின்ன தம்பி 10 நாள்ல வரேன்னு சொன்னா இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கா? வேலை இழுத்துருச்சுண்ணே. உள்ள போய் பாரு. பூனை மாதிரியா வளர்த்திருக்கேன், சும்மா புள்ளி மாதிரி வளர்த்திருக்கேன். சரி இங்கே இரு, அப்பா போய் தூக்கிட்டு வரேன். சரிப்பா. பையனை பார்த்துக்குங்க. நான் நல்லா பாத்துக்கிறேன், நல்லா பாத்துக்கிறேன். சுப்பிரமணி, சுப்பிரமணி. அப்பா என்னாச்சுப்பா? நம்ம சுப்பிரமணியம் ஒரு புலி அடிச்சு சாப்பிட்டுருச்சுடா. உள்ள ஒரு புலி உட்காந்துருக்கு, வா ஓடிடலாம். சின்ன தம்பி என்ன நீ பாத்துக்க போற? அண்ணா உள்ள ஒரு புலி இருக்கு, ஓடிடுங்க. அதான் சொன்ன புள்ளி மாதிரி வளர்த்திருக்கேன். என்ன போ சீர? இது இது சின்ன தம்பி பயந்துட்டு ஓடுனா உடனே திரும்பி வந்துச்சா? ஒன்றும் இல்லைண்ணே, ஒன்றும் இல்லை. ஒன்னும் இல்லையா? போய் நல்லா பாரு. உன்னைய போய் புளின்ற முத்தா போய. நம்ம கட்டின மணி கழுத்தில் இருக்கு, கவனம் இல்லாம தூக்கிட்டோமோ. அப்ப நம்ம வளர்த்தது பூனை இல்லையா, புலியா? என்னாச்சுப்பா? நம்ம வளர்த்தது பூனை இல்லடா, புலிடா. வீட்டு ஏத்துன்னு போலாம்பா. ஏய், புலியெல்லாம் வீட்டில் வளர்க்க முடியாது, காட்டிச்சிடும். வா போகலாம். என்ன கிளம்பிட்டா? சின்னமே மிச்ச காசு வாங்குறியா? குடிகாரா? ஆமா நான் குடிக்காரன் தான். மிச்ச காசு குடி, நான் குடிக்கணும். என்னங்க ஒரு சிகரெட் கொடு. 15 ரூபா இந்தா சேஞ்ச். வண்டி ஆட்டக்கூடாது சரியா? தீப்பெட்டி இங்கே இருக்கு. இங்கே இரு, அப்பா வந்துடுறேன். அண்ணாச்சி பாப்பா சின்ன தம்பி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அங்கச்சி ட்ரைனிங்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சு. இப்ப அவ பெரிய அதிகாரி ஓ ஆயிட்டா. சூப்பரு. என்ன வேணும்? எனக்கு 1 லிட்டர் பால், ஒரு பிரெட் பாக்கெட்டு. சரிப்பா, இந்தா பால், இந்தா பிரெட்டு. சார் பார்க்க புதுசாக இருக்கீங்களே, யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஏன்? இல்லை, நான் மலை கிராமத்தில் உங்களை புதுசாக பார்க்குறேன், அதுக்காக கேட்டேன், தப்பாக நினச்சிட்டாங்க. நான் ஃபாரஸ்ட் ரேஞ்சர், கிளன்மார்க் ஏரியா ரவுண்ட்ஸ்க்கு வந்திருக்கேன். ஓஹோ, என்ன இந்த நேரத்தில்? ஒரு புலிக்கிட்டியா காணோம், அதான் கிராமமா தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க எதுவும் பாத்தீங்களா? புலிக்குட்டியா? நீ ஏன் அவனைய பார்த்துட்டு இருக்க? இல்லை, சின்ன தம்பி ஒரு பூனைக்குட்டி வளர்க்காப்புல, பார்க்கறதுக்கு புலி மாதிரியே இருக்கும். அதை வேணா கொண்டு போயிடல? இல்ல, அது பூனை, காட்டு பூனை, புலி இல்ல. பூனைய புலின்னு எடுத்துட்டு போறதுக்கு நான் என்ன சின்ன தம்பியா? ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்லி அனுப்பு. சரி சார், நீங்கள் பத்திரமா போங்க. புலிக்குட்டியை தேடி அதிகாரி வந்துட்டாரு. புலி எங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இந்த பழையபடி வந்துட்டார. ஒரு நாள் என் கையில சிக்காமலா போயிடுவான். சிக்குனா அறுத்து அறுத்து தின்றுவேன். அது மட்டும் இல்ல, வனத்துறை சட்டப்படி ஜெயில களிசோறு உண்டு. நீ ஏம்ல திரு முழிக்க? யோ என்னாச்சியா? எதை பார்த்து பயந்த? குழந்தை தூங்கிட்டா வந்த உடனே? யோ இல்லைண்ணா, என்ன பேரஞ்ச மாதிரி இருக்க? உடம்பு கொதிக்குது இந்த குளிர்ல. என்னாச்சு சொல்லு. ஒன்னு அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. கோபம் வர வச்சிராத, சொல்லு. உனக்கு தெரியாம இந்த வீட்டுல ஒரு பூனை குட்டி வளர்த்தோம். பூனை வளர்த்தீங்களா? அப்போ அதுதான் வீட்டை அரிச்சிச்சா?
ஆனா அது பூனை இல்ல, புலி. என்னது புலியா? என்னையா உளற? நான் பூனை குட்டின்னு நினைச்சுதான் வளர்த்தேன், அது புலி குட்டியா வளர்ந்துருச்சு. அப்ப அது புலிக்குட்டி தானா? ம், பூனைக்கும் புலிக்கும் கூட வித்தியாசம் தெரியாத சின்ன தம்பியாயா நீ? இப்போ எங்க அந்த புலிக்குட்டி? ஆ, மூடி இருக்குல்ல, மலை ஃபேக்டரி அதுக்குள்ள இருக்கு. சரி விடு, நடந்ததெல்லாம் மறந்துரு. மறக்க முடியாது. ஏயா? ஏன்னா அறுத்து அறுத்து தின்னுருவானா. ஆளு பார்த்தா மலை மாடு மாதிரி இருக்கான். யாரு? அந்த புலிக்குட்டியை தேடி வரான்ல, அந்த ஃபாரஸ்ட் ஆபீஸ். அறுத்து அறுத்து திங்க நீ என்ன சிக்கன் பீஸாயா? பல வருஷம் ஜெயில் தண்டனையா. நான் ஜெயிலுக்கு போயிட்டா நீ சாப்பாடு எடுத்துட்டு வருவியா? இங்க பாரு, விருப்ப கிளப்பாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீதான் எடுத்து வளர்த்தன்னு புலிக்குட்டி சொல்லுவாயா போது? ஆமால, புலிக்குட்டி பேசாது. இப்ப வாச்சும் புரிஞ்சுதே உனக்கு. பேசாம சாப்பிட்டுட்டு தூங்கு. இன்னும் என்னையா? நான் தான் புலி வளர்த்துன்னு ஆதாரம் இருக்கு. எப்படியா? புலி கழுத்துல மணி கட்டி விட்டேன். பெரிய ஐயப்ப சாமி புலி கழுத்துல மணி கட்டுவாரு. மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போ. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் சாப்பாடு கொண்டு வரேன். இப்படியா பேசுறது? பாபநாசம் படம் பார்த்தல, அவங்க பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைன்னு அவங்க வீட்டுக்காரர் எவ்வளோ யோசிக்கிறாரு. நீ எதா யோசிய? உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் யோசிப்பேன்ல. ஆமா, இவரு யோசிச்சுட்டாலும் இதுல சினிமா எடுத்துக்காட்டு வேற. இப்ப என்ன பண்றது? இப்ப கூட புலி நீதான் மணி கட்டினன்னு சொல்லுமா? பேசாம விட. ஆமால, இப்பவும் புலி பேசாது. புலி எப்பவுமே பேசாதியா. நீ சாப்பிட்டு தூங்கு. ஐயோ, அந்த போலீஸ்காரன் தான் நினைக்கிறேன். நீ இனிமே அந்த குண்டு அண்ணாச்சி கடைக்கு போவாத, அவன் தான் போட்டு கொடுத்துட்டான். நீ தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரு? என்ன வேணும்? ஓ புருஷனாங்க. எதுக்கு? வெறும் 500 ரூபாய் கொடுத்துட்டு 10 நாள்ல வரேன்னு சொன்னவன் 30 நாள் கழிச்சு வந்தா மிச்ச காசு ஆறு தருவா. அவன் எதுக்கு மறைக்கிற? கொஞ்சம் பாலா குடிச்சது, அது 80 பால். இப்படி திரும்பினா போதும், சிக்கன் பீஸா தூக்கிட்டு போகுது. கம்ப்ளீட்டா அது நான்வெஜ் கட்டா இருக்கு. நீ வேணா வந்து பாரு. பூனை மாதிரியா வளர்த்துருக்கேன், சும்மா புலிக்குட்டி மாதிரி வளர்த்துருக்கேன் தெரியுமா? இத பாரு, என் வீட்டுக்காரர் உன்கிட்ட பூனையும் தரல புலியும் தரல. எதையாவது குடிச்சிட்டு வளராத. நானா? சரியாத்தான் யோசிச்ச கால, இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் உன் புருஷன் பூனைக்கு மணி கட்டும் போது போன்ல படம் எடுத்து வச்சிருக்கேன். படம் பாக்குறியா? பாக்குறீன்னா பாரு, பாரு பாரு, நல்லா பாரு. மணி, இத நான் பூனை கழுத்துல கட்டி விட்டுறேன். எங்கேயாச்சும் ஓடுச்சுன்னா சவுண்ட் வரும்ல, அப்ப நீங்க ஈஸியா புடிச்சிருவீங்க. ஒன்னா பாரு. பாத்தியா? வச்சுக்கோ. அழிச்சிட்டியா? சந்தோஷம். நானே இடம் பத்தலன்னு அழிக்கலான்னு தான் இருந்தேன். ஆனா துபாயில இருக்கிற என் மச்சான் சொல்லி எப்படி அழிப்ப? அப்புறம் சிங்கப்பூர்ல இருக்கிற எங்க மாமா, மலேசியாவில் இருக்கிற எங்க பெரிய அண்ணன், பர்மாவில் இருக்கிற எங்க சின்ன அண்ணன் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டானே. படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆயிடுச்சு. நல்லா இருக்கும்ல? போட்டு கொடுக்குறியா? இந்த பணம் குடு, போனுக்கும் சேர்த்துதான். போன குடு, இனிமையாவது பரவாம இருக்கட்டும். 4 போனை வாங்கி காய்ச்சி ஜில்லுன்னு குடிக்க வேண்டியதான். நான் சொல்றதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உடனே கிளம்பு. எங்க? எதுவும் பேசாம கிளம்பு. அப்ப நம்ம பையன் அவன் எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு கிளம்பலாம்.